என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகின்ற காரணத்தினால் உலகம் பூராவும் இருக்கின்ற லட்சோப லட்சம் மக்கள் பார்க்கிறார்கள். மொழி தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள். அதனை பயின்று காலங்காலமாக நடக்கிற காரணத்தினால் அவர்கள் பயின்று யோகாசன ஆசிரியர்களாகவே மற்றவர்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நமது நிகழ்ச்சி மக்களை தொற்றிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது பள்ளிக்கு பெண்ணாடம் எங்கே இருக்கிறது பாருங்கள். பெண்ணாடத்திலிருந்து ஒரு 25-30 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் தாளாளர் யோகா கலைமாமணி திருமதி கவிதா சுப்பிரமணியம் அவர்கள், யோகாசன ஆசிரியை யோகா கலைமாமணி ஜி அன்பு செல்வி அவர்கள் இந்த குழந்தைகளெல்லாம் ட்ரெயினப் பண்ணி பாருங்கள். பால்மணம் மாறாத குழந்தைகளுக்கு இந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு தனி திறமை வேண்டும். அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த குழந்தைகள் அத்தனை பேர்களும் பிரயாசனத்தை செய்ய போகிறார்கள். சந்தோஷ்குமார், ராஜா தர்ஷினி, ஸ்ரீராம், சுபலட்சுமி ஜெயந்தி பள்ளியிலிருந்து பெண்ணாடத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். என் அருமை குட்டி மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு எந்திரிங்கள். எழுந்துருங்க. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. காலை நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. பிரயாசனம் பண்ணு. ரொம்ப வளையக்கூடாது, ஓரளவு வளைஞ்சா போதும். காலை அகலப்படுத்தினா தான் நீ ரொம்ப வளையாத, ஓரளவோடு நிப்பாட்டணும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, மார்பகம் வைக்கப்படுகிறது, அதுதான் முக்கியம். தலை தொங்க போடப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுக்கணும். சரி, ஒருவருக்கு நேரே பாரு, திரும்பி பின்னால் மெதுவாக விளையணும். ரொம்ப விளைய வேண்டாம், கொஞ்சம் விளைஞ்சா போதும். பிரயாசனம். இந்த மாதிரி இடுப்பை முன்ன தள்ளு, இடுப்பை முன்ன தள்ளி விளையணும். அப்படி முன்ன தள்ளு, வளைஞ்சிரு. பிரயாசனம். முதுகெலும்பை வளைக்க மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நேராயிரு, நேர நிமிரு. மூச்சு வாங்க, நல்ல மூச்சு வாங்க. என்ன பார்க்க திரும்பிப்போம். காலை அதே மாதிரி அகலமாக வை. இன்னும் கொஞ்சம். இப்போ நீ கொஞ்சம் தள்ளி வாடா. இப்போ பின்னால் விட பிரயாசனம். ரொம்ப விளையாத, இன்னும் கொஞ்சம். பிரயாசனம். ஒரு 20 எண்ணிக்கை ஒவ்வொரு மாணவர்களும் இந்த பிரயாசனத்தை செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் செய்யலாம், முடியாதவர்களும் செய்யலாம். வயோதிகர்கள் செய்ய வேண்டும். முன்னால் வாங்க, நிமிருங்க. நிமிர்ந்து மூச்சு வாங்க. மூச்சுடு. இன்னொரு தடவை முடிஞ்ச அளவு தான் வளையணும், ரொம்ப வளையக்கூடாது. நீ வளையவே இல்லைம்மா, நேரம் நிமிர்ந்துக்கோ. காலை அகலப்படுத்து. பாரு, இடுப்பு முன்ன தள்ளிடணும். என்ன, நீ முதுகில் கையே வைக்கல. சரி, நேரவா, நல்ல மூச்சு இழுத்துக்கோ. அங்கே பாரு, அந்த பக்கம் பார்த்து உட்காரு. கீழே உட்காருங்க. தள்ளி உட்காரு, பக்கத்தில் உட்காராத. போடு, கால் சம்பளம் போடு, பத்மாசனம் போடு. என் அருமை பெரியோர்களே,
தாய்மார்களே, சின்ன குழந்தைகளுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுக்கிறது என்பது மிக மிக கடினம். அதில் என்ன விசேஷம்னா, சில குழந்தைகள் வெஜிடேரியனாக இருப்பாங்க, சில குழந்தைகள் நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க. இந்த வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வரக்கூடிய ஆசனங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு 5 வாரம் ஆகும். அதனால் இந்த குழந்தைக்கு வரலையே, அந்த குழந்தைகளுக்கு வரலையேன்னு சொல்லி அதை போட்டு அடிக்கக்கூடாது, வசப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்பு விரைப்பாயிரும். நான் வெஜிடேரியன் கொழுப்பு சத்தானது அந்த நரம்புகளில் போய் தேங்கி இவங்களை வளைய விடாது. அது என்னுடைய அனுபவம், உண்மை. அதனால் யாராவது நோயாளிகளோ ஏதாவது பிரச்சனையில் வர்றவங்களுக்கு நீங்கள் நான் வெஜிடேரியன் நிறுத்தினா தான் உங்களுக்கு ஆசனம் வருமே. நிறுத்திடுவாங்க, ஆசனம் உடல் குறைஞ்சிரும். அதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி, அத்துடன் வெஜிடேரியன் டயட், சாத்வீக உணவு, சைவ உணவுகளையும் நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்களுக்கு நோயே வராது, 100 ஆண்டு வாழலாம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சிறுவர்களும் பெரியோர்களும் நடுத்தர வயதினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.